ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழன் நிலா கிட்ட அவரோட காதலை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இப்போ பேசுறதுக்காக ஒரு நிமிஷம் டைம் கேட்டு அந்த கடல் கரையில் போய் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் நினச்சி பார்க்குறதுல தான் வந்து நிலா கிட்ட அவரோட காதலெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்டு நிலாவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எமோஷனல் ஆகி அவங்களுமே பேச ஆரம்பித்து எனக்கும் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு லவர்ஸ்கிட்ட வந்து சண்டை நடக்கிற மாதிரி ஒரு காதல் விழுவுது. அப்போ தான் வந்து நமக்கே தெரியுது இது நினச்சி பார்க்குறாருன்னு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அப்புறம் தெரியுது இவரோட ஃப்ரெண்டு சதீஷ் ஸ்வைதா அப்படிங்கிறது. உடனே அதை போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. கூடவே பார்த்தா நிலாவும் போகிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட சுச்சுவேஷன் கரெக்டாக இங்கே சோழன் நிலாவோட சுச்சுவேஷன் அதே மாதிரியே இருக்குது. இப்போ சோழன் மாதிரி அவரும் அந்த ஸ்வேதா மாதிரி வந்து நிலாவும் இருக்காங்க. அவங்களுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சதீஷுங்கிறவர் வந்து ஸ்வேதா கிட்ட அவரோட காதலை சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்வேதா வந்து எனக்குன்னு நான் வந்து ஒரு சில மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். எப்படி நீங்கள் டக்குன்னு சொன்னால் எப்படி, நான் என்னைக்காவது நீ வந்து உங்களோட காதலை என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சோழன் நிலாவோட சுச்சுவேஷனை பேசுகிறாங்க. இப்போ சோழனும் அதை அப்படியே அப்பப்போ மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாரு. அதாவது என்னென்னா இன்றைக்கான கதையில் கொஞ்சம் ஏமாற்றிருந்தாலும் நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து ஐயனார் துணை அப்படிங்கிற கதை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரிஜினாலிட்டியான ஒரு கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான கதையும். இப்போ பார்த்தா சோழன் ஒரு கட்டத்தில் அவர் மைண்டை வந்து புரிஞ்சுக்கிறாரு. நம்ம வந்து எதுவும் சொல்லலை, நம்ம தேவையில்லாமல் பேசி யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லி அவர் எப்பயும் போல் அந்த சோகமான மூஞ்சி வச்சுக்கிறாரு. நிலாவும் வந்து அந்த விஷயத்தை சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு இந்த சுச்சுவேஷனில் சோழன் இருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான், எனக்குன்னு ஒரு சில கனவுகள்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சோழன் எதுவுமே பேசாமல் அமைதியாக எந்திரிச்சிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சேரன்ட்ட சொல்லி அப்படியே ரொம்பவுமே புலம்புறாரு. சொல்லான்னு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துருச்சுன்னு அவங்க சாப்பாடெலாம் ஊட்டுறாங்க. ரொம்பவுமே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்குலாம் என்னை பற்றி கவலை இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பல்லவன் காலேஜ் கிளம்புறாங்க. நிலாவும் தானே சேர்ந்து கிளம்புவாங்க. இப்போ நிலா வந்து இல்லை எனக்கு கோர்ட்டுக்கு போகிற வேலை இருக்குது, அதனால் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சோழன் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் வந்து பல்லவனை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிவிட்டு. இப்போ சோழன் வந்து இப்போ நிலா கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி சொல்லிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ சேரன் வந்து நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சேரன் வந்து நிலா கிட்ட ஒரு வேலை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படிங்கும்போது நிலா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க டிவைஸ் அப்ளை பண்ணாலும் டிவைஸ் கிடைக்கிறதுக்கு அந்த டைமிங் கிடைக்கல. அந்த டைமிங்குள்ளார ஏதோ நிறைய பிரச்சனைலாம் நடக்கும். ஒரு ரியாலிட்டியான ஸ்டோரியை நமக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த ராகவ் கேரக்டர்லாம் சும்மா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ராகவ் வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ சோழன் நிலாவோட அந்த லவ்வை வந்து சூப்பராக ஒரு எமோஷனலாக ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.